மூன்றாவது கண் விழிப்பு வந்தால் அங்கே ஒரு கண் வந்து இமேஜ்னு பார்த்துலாம் முடியாது. குறுகுறுக்கும், உணர்ச்சியோடு இருக்கும், புரியும், தெளிவாயிடுவேன். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான செயல்முறை, ஆழ்ந்த புரிதல் தானாக வந்துடும். ஏன்னா உன்னை நீயே திருத்த ஆரம்பிச்சிருவேன். இதை வச்சு நீ இப்போ 2வது வேலை செய்யலாம். மூன்றாவது கண் விழிப்பு வந்தவொடனே திமிரு வரும், திமிரு வரும், ஆணவம் வரும், நான் என்ற அகந்த வரும். இவங்களை விட நான் அறிவாளி என்ற ஒரு உச்சக்கட்ட தெம்பு உனக்கு வந்துடும். அப்போ முட்டாள்தனமாக வளர ஆரம்பிச்சிருவேன். கண்ணு தானாக மூடிக்கும், கண்ணு தானாக மூடிக்கும். சமாதி சாதிக்க மாட்டேன், முடியாது சமாதி சாதிக்க. அதுக்கு பேர் திரிசங்கு சொர்க்கம். அது பேர் என்ன? திரிசங்கு சொர்க்கம். திரிசங்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் கேட் பாஸ் வாங்கிட்டு இப்போது. அப்போது அந்த மாதிரி தப்பும் நடக்கும். அந்த மாதிரி தப்பு நடந்தது தான் வேதாத்திரி. அந்த மாதிரி தப்பு நடந்தது தான் வேதாத்திரி. மூன்றாவது கண் திறந்தவொடனே திமிரில் ஆடுறது. அந்த மாதிரி மூன்றாவது கண் திறந்தவொடனே பேசுறது தான் நித்தியானந்தம். இந்த மூன்றாவது கண் திறந்தவொடனே பேசுறது தான் இந்த ஞானி கோணின்னு சொன்னா திஞ்சினுங்கெல்லாம் போதுமானது இல்லை. அதுக்கப்புறமா ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். மூன்றாவது ஒரு பார்வை வந்தவொடனே என்ன ஆயிடணும்? முதல்ல என்ன பார்க்கணும். அந்த கண்ணை கொண்டு யாரை பார்க்கணும்? என்ன பார்க்கணும். சமூகத்தை பார்த்துட்டு பணம் சம்பாதிக்கலாம் நினச்சிட்டேன்னா அவுட்டு, தோற்றுருவேன். என்ன பண்ணுருவேன்? தோற்று போயிடுவேன். எங்கே வேணாலும் தோல்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதை கவனமாக வச்சுக்கோ. மூன்றாவது கண் விழிப்பு வந்தவொடனே என்ன ஆகிட முடியாது?